இன்றைக்கு பானில் கொத்து செய்து காட்ட போகிறேன். பாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு மரக்கறி எல்லாத்தையும் வெட்டி வச்சிருக்கிறேன். முதல்ல மரக்கறிகளை தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதங்க விட்டுட்டு அதோட கோவா, கேரட், லீக்ஸு நல்லா செஞ்செண்ணா வெட்டிட்டு வதங்க விடுங்கோ. அதோட உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுட்டு அதோட நான் 3 முட்டை ஊற்றினான். முட்டை நீங்கள் கூட போடுறேன்னு சொன்னாலும் போடலாம், நல்லா இருக்கும். அதையும் நல்லா வதங்க விட்டுட்டு அதோட கொஞ்சம் துண்டு மிளகாயும் போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். துண்டு மிளகாயும் கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நாங்கள் உரைப்பு கூட சாப்பிட்றதால கொஞ்சம் கூடவாவே போட்டு நான் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ முட்டை மரக்கறி எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு பானை போட்டு கலக்க போகிறோம். பான் நல்லா சின்ன வெட்டி வைங்கோ. அதையும் பானையும் போட்டு கலந்துட்டு தக்காளி சாஸ் கொஞ்சம் விட்டு கலந்து நான் தக்காளி சாஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் போடாமல் விடலாம். தக்காளி சாஸையும் போட்டுட்டு எல்லாம் நல்லா கலந்து வந்த பிறகு இப்போ அடுப்பை நாங்கள் நிப்பாட்டுற கட்டத்தில் கொஞ்சம் வெங்காயத்தாலும் போட்டுட்டு அதோட கொஞ்சம் மிளகும் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பான் கொத்து ரெடி. இதை உடனே சாப்பிடாம கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் தலை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பானில் அந்த மரக்கறி முட்டை எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும். அப்போ சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் இன்றைக்கு வேலைக்கு போய்க்கே பார்த்தேன், வீட்டை பான் இருந்துச்சு. அப்போ இது நாளைக்கு டேட் முடிகிறது, ஏன் நீங்கள் மறுகிறதானே ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு சொல்லி வேலையால் வந்த உடனே அத்தையும் சேர்ந்து மரக்கறி எல்லாத்தையும் வெட்டி தந்தோம். அப்போ கடகடண்டு ஒரு கொத்துரொடி மாதிரி செய்து கொஞ்சம் தலை சாப்பிடுறது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா இதே மாதிரி எல்லாரும் செய்து பாருங்கள். இன்னொரு வீடியோவில் எல்லாரும் சந்திக்க